மாட்டி அவரே சொல்லுவார் பயிற்சியாளரே, அவரை செஞ்சுட்டு வந்துடுவார். அண்ணே அந்த வாரம் போட்டுருந்தேன் போட்டோம்னா அந்த ரோட்டி போட்டு அடிச்சுட்டோம்னா அதுதான். இப்போ இந்த ஓட்டத்துக்கு வந்தாலும் அது இல்லை, போய் தான் அடிக்கும். என் மனைவி சொல்லுவான், பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்து நான் அனுப்புவேன், தப்பி அப்படியே வெட்டி ஏற்றுறீங்க. அதுல இருந்து வர அந்நிய செலவணி வேணாம்னு சொல்லிடுவேன். இப்போல்லாம் ஒரு மாட்டுக்கறி எடுத்து வர காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி சொன்னீங்கன்னா நீங்க உண்மையில புனிதவான்கள். இப்போ வந்து அதிக வருமானம் ஈட்டுறது இந்தியாவில் கரெக்ட், உண்மைதான். அது மாதிரி சொல்றாருல, எக்ஸ்போர்ட் நம்பர் 1 ஹிந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. ஆக்சுவலாக நான் கேட்க நினச்சேன், உங்களை விமர்சனம் வந்து ஆமகத்தில் சொன்னாங்க, அது டேஸ்ட் யாருக்குமே நிறைய பேர் தெரியாது. டேஸ்ட் எப்படி சொன்னேன் இங்கே சாப்பிட்றாங்க நிறைய பேர். இல்லை அது ஏன் இது பண்ணாங்க தடை பண்ணி கொடுக்கணும். ஏரி குளங்கள்ல கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்றேன். ஆனால் அது விமர்சனம் ஆச்சு. ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா? அது நான் நம்ம ஈரல் சாப்பிட்றோம்ல, அதேதான் அதே மாதிரி நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டேன். கடலோர மாவட்டங்கள் இது பண்ணி தெரியாம சாப்பிடுவாங்க அப்படின்னு. எங்க அண்ணனே சொல்றாங்க, இதையா அவங்க ராஜ்ய தலைவர் நல்லா டேஸ்ட் பண்ணேன். உணவு தானே. டயட்ல உண்டு நம்ம எதுவும் ஜிம்முக்கு தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தது இதெல்லாம் எடுக்கவே இல்லை. கறி முட்டை மட்டும் நான் வந்து இந்த ப்ரோட்டீன்லாம் எடுத்துக்கிட்டேன். கோழி கால் எடுத்துக்கிட்டேன், சுட்ட நாட்டுக்கோழி ரொம்ப ரொம்ப வேணும். அது மாதிரி எது கிடைக்குதோ சாப்பிட வேண்டியதான். காலை உணவு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா என்ன உணவு? காலை உணவு இந்த சிறுதானிய உணவு, திணை பொங்கல், கோதுமை நூடுல்ஸ், திணை கேப்பன், இந்த அதில் இது வருது எல்லாம். வீட்டில் இருக்க எல்லாருமே சாமக்கஞ்சி, சாமக்கஞ்சி தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டா கடலைத்துவையை அதை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே அதே உணவு தானா இல்லை உங்களுக்கு மட்டும் சரியாக தானே? நான் சாப்பிடுவேன். என் மனைவி வீட்டில் எல்லாம் கொஞ்சம் இட்லி, தோசை, இடியப்பம் அந்த மாதிரி. மதியம் இரவுங்கிறதுலாம் எப்படின்னா? இரவு பெரிய உணவு இல்லை, மதியம் இந்த மாதிரி தான், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதான்.